ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். நேற்று நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த தி நைட் ஹேஸ் கம் அப்படிங்கிற ட்ராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேற்று அந்த பையன் அப்படியே மாடியிலேருந்து குதிச்சு செத்த உடனே அடுத்த செகண்ட்லயே அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. ஏன்னா டைம் மிட் நைட் 12 ஆயிடுச்சு. அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தூங்கணும் அப்படிங்கறனால ஆட்டோமேட்டிக்கா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில ஆன உடனே எல்லாரும் அப்படியே ஒவ்வொருத்தவங்களா எந்திரிக்க ஆரம்பிப்பாங்களா. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் போய் அந்த பையனுக்கு என்னாச்சுன்னு தான் பார்த்தா நேத்து மேல இருந்து கீழே விழுந்ததுல அவன் அங்கேயே செத்து போயிருப்பான். அவனோட பாடி இன்னும் அதே இடத்துல தான் இருக்கும். அப்போ எல்லாரோட போனுக்கும் ஒரு நோட்டிபிகேஷன் ஒண்ணு வரும். நேத்து ஓட்டிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இருக்கிற போலீஸ் ஒருத்தவரு அவரோட பவரை யூஸ் பண்ணி ஒரு மாஃபியாவை கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால அந்த மாஃபியாவை நாங்க கொன்னுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஜூனுன்னு ஒரு பையனை மாஃபியான்னு சொல்லி அந்த நோட்டிபிகேஷன்ல காட்டுமா. அப்புறம் தான் எல்லாரும் பாப்பாங்க அந்த ஜூனுங்கிற பையன் அந்த இடத்துல இருக்கவே மாட்டான். சோ இப்ப அவனுக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு சில பேர் அவனை தேடி போவாங்க. இன்னும் சில பேர் இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் அந்த ஸ்பீக்கர்ல இருந்தானே வந்துச்சு, அப்பனா அந்த பிராட்காஸ்டிங் ரூம்ல யாரோ இருக்காங்க அப்படின்ட்டு சில குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் அந்த பிராட்காஸ்டிங் ரூமுக்கு போவாங்க. இப்போ அந்த ஜூனுங்கிற பையனை தேடி போன டீமை தான் காட்டுவாங்க. அவங்க பாத்ரூம்குள்ள இருந்து ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் வருதுன்ட்டு அங்க போய் பார்த்தா அங்க ஃபுல்லா ரத்தமா இருக்கும். இப்ப நம்ம ஹீரோ தான் அதுல ஒரு டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல அந்த ஜூன் கொடூரமா இறந்து கிடப்பான். இன்னொரு டீம் அந்த பிராட்காஸ்டிங் ரூமுக்கு போயிருப்பாங்கல்ல, அங்க போனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இதுல இருந்து இப்ப அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது யாரு அப்படிங்கறதா இவங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். திரும்பி அந்த பாத்ரூம் கிட்ட தான் காட்டுவாங்க. அங்க எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த டெட் பாடி கிட்ட போய் அந்த பிளட் அப்படியே தொட்டு பார்த்து இந்த ரத்தம் இன்னும் காயல, அப்பனா இவன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருவா. ஆனா இப்படி 2 பேர் இறந்து போன உடனே நம்ம ஹீரோவும் அந்த ரவுடியும் இனிமேல் நம்ம இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, ஃபர்ஸ்ட் வாங்க எல்லாரையும் அசெம்பிள் பண்ணி இந்த பில்டிங்கை விட்டு நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து இப்ப எல்லாருமே அந்த பில்டிங்கை விட்டு என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்துருவாங்க. ஆனா அங்க வந்த உடனே அந்த ஸ்பீக்கர்ல இப்ப திரும்பி இந்த கேமை முடிக்காம யாரும் இந்த கேம் ஏரியாவை தாண்டி வெளியே போக கூடாது, அதுதான் கேமோட ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இதை கேட்டனையும் அங்க இருக்கிற எல்லாரும் லைட்டா பயப்படுவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஒன்னு நோட் பண்ணுவான். இந்த பில்டிங்கை சுத்தி அப்படியே ஃபுல்லா ஒரு ஒயிட் கலர் லைன் ஒன்னு போட்டிருப்பாங்க. சோ இதுதான் அந்த கேமோட ஏரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்குவான். அதனால அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம இந்த ஏரியாக்குள்ள இருக்கிறதா நம்மளுக்கு சேஃப், வெளியே போனா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இவன் பேச்சையும் மீறி ஒரு பையன் என்னாலலாம் இங்க இருந்து சாக முடியாது அப்படின்ட்டு அந்த ஒயிட் லைனை தாண்டி போயிருவான். அவன் அதை தாண்டின அடுத்த செகண்ட்லயே அவனுக்கு அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி கண்ணெல்லாம் வெள்ளையா மாறி ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பான். இவனை காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த பையனோட ஃப்ரெண்டும் அந்த ஒயிட் லைனை தாண்டி போயிருவான். அடுத்து கொஞ்ச நேரத்துல அவனும் ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பான். அடுத்த செகண்ட்லயே இப்ப அந்த ஸ்பீக்கர்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இவங்க 2 பேரும் கேம் ரூல்ஸை மீறினால இவங்கள இந்த கேம்ல இருந்தே தூக்குறோம் அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த கடுத்து இந்த 2 பேரும் மாறி மாறி ரொம்ப ஃபோர்ஸா முட்டிக்கிட்டு அதே இடத்துல செத்துருவாங்க. இதனால அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சாப்புல உட்காந்துருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் ஏதோ ஸ்ட்ரைக் ஆகும். அதனால அவ அப்படியே வேகமா மாடிக்கு போவா. அவளை ஃபாலோ பண்ணிட்டு அந்த வான் பொண்ணும் பின்னாடியே போயிருவா. இன்னொரு பக்கம் அந்த ரவுடி பாஸை தான் காட்டுவாங்க. அவன் என்ட்ரன்ஸ்ல ஒரு பஞ்ச் ஆஃப் கீஸ் இருக்கிறத பாப்பான். அதை அப்படியே யாருக்கும் தெரியாம எடுத்து வச்சுக்குவான். நம்ம ஹீரோயின் எதுக்கு மேல வந்திருப்பானா, அட்லீஸ்ட் அங்க வந்தான்ட்டு டவர் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்த்திருப்பா. ஆனா ஒரு சிக்னலும் கிடைக்காது. இப்போ இவளை தேடி நம்ம ஹீரோ வருவானா. அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். இவங்க பார்த்த ஒயிட் லைன் பில்டிங்க்கு முன்னாடி மட்டும் தான் பார்த்திருப்பாங்க. அப்போ பில்டிங்க்கு பின்னாடி அந்த லைன் எவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரிஞ்சா அது வரைக்கும் நம்மளால தைரியமா போக முடியும்ல அப்படிங்கிற மாதிரி இவனும் நம்ம ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால அந்த பின்னாடி இருக்கிற லைனை செக் பண்ணி பார்த்தா அது ரொம்ப தூரம் இந்த பில்டிங்கையும் தாண்டி பக்கத்துல இருக்கிற மவுண்டன் வரைக்கும் போற மாதிரி இவங்க பாப்பாங்க. அதனால இப்ப மித்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் இதை சொல்லி நம்மள சில பேர் அந்த மவுண்டனுக்கு மேல போய் பார்த்து அந்த லைன் எது வரைக்கும் போகுதுன்னு பார்ப்போம். சப்போஸ் அது அங்க பக்கத்துல இருக்கிற வில்லேஜ் கிட்ட வரைக்கும் போச்சுன்னா நம்ம யார்கிட்டயான்ட்டு ஹெல்ப்பான்னு கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோயின் சொல்லுவாங்க. இதை கேட்டனையும் ஃபர்ஸ்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எங்களாலலாம் மவுண்டன் வரைக்கும் போய் தேவையில்லாம சாக முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்போஸ் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு அந்த ரவுடி பாஸ் தான் இங்கே இருந்து வெயிட் பண்ணி சாகிறதுக்கு ஏதான் தேடி கண்டுபிடிச்சு சாகலாம் அப்படின்பா. சோ இப்ப ஃபர்ஸ்ட்
நம்ம ஹீரோ அந்த மவுண்டனுக்கு போறதுக்கு ஒத்துக்குவானா? இவன் ஒத்துக்கிட்ட உடனே அந்த சோமி பொண்ணு ஒத்துக்குவா. நம்ம ஹீரோயினும் கூட வரேன்னு சொல்லுவா. ஆனா நேத்து தான் நீ ஸ்விம்மிங் பூல்குள்ள விழுந்து உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, அதனால நீ இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவான். ஆனாலும் நம்ம ஹீரோவும் அந்த சோமி பொண்ணு மட்டும் பத்தாதுல, வேற யாரான்ட்டு வாங்கன்னு சொல்லி கேட்டா யாருமே முன் வர மாட்டாங்க. இந்த சோமி பொண்ணு அப்படி திமிருத்தனமா அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கூப்பிடுவா, ஒழுங்கு மரியாதை நீங்களும் வாங்க அப்படின்ட்டு. ஆனா ஒரு பயலும் மதிக்க மாட்டான். இத பார்த்து அங்க இருந்த சீனியர் ஒருத்தன் கடுப்பாகி, நீங்க என்னடா இப்படி இருக்கீங்க, யாரு வரீங்களோ இல்லையோ நான் ஹீரோ கூட போறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அவன் சொன்ன அடுத்த செகண்ட்லயே அவன் ஒரு பொண்ணு சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கும் நாகின்ட்டு. அந்த பொண்ணும் நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவா. இப்போ இத பார்த்து சில பேருக்கு தைரியம் வந்தனையும் ஒரு 2-3 பேர் நாங்களும் வரோன்ட்டு முன் வருவாங்களா. இதுல நேத்து எல்லாரும் ஒரு பையனை ஓட் பண்ணி சகாடிச்சிருப்பாங்கல்ல, அந்த பையனோட ஃப்ரெண்டு யூனும் நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவா. அடுத்து இப்ப ஒத்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அப்படியே அந்த மவுண்டன் மேல ஏறி போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இவங்களை வழி அனுப்புறதுக்காக நம்ம ஹீரோயினும் அங்க போயிருப்பா. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மவுண்டன் மேல ஏறின உடனே இவளுக்கு அந்த மவுண்டனுக்குள்ள இருந்து யாரோ அவ பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி கேட்கும். ஆனா அந்த வாய்ஸ் இவளுக்கு மட்டும் தான் கேட்கும், கூட இருந்த அவ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் கேட்காது. இப்போ மவுண்டன் மேல போய்கிட்டு இருக்கவங்கள தான் காட்டுவாங்க. இவங்களுக்கு 2 சைடும் அப்படியே அந்த ஒயிட் லைன் போய்கிட்டு இருக்கும். அதனால ஒரு குறுகிய பாதையில அப்படியே பார்த்து பார்த்து மேல ஏறிக்கிட்டு இருப்பாங்க. இதுல அந்த கேமரா பாயும் கூட வந்திருப்பானா, அவன் அங்க இருக்கிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் அந்த பில்டிங்குள்ள தான் காட்டுவாங்க. அந்த ரவுடி கேங்கு அந்த திருட்டுத்தனமா ஆட்டைய போட்ட சாவியை யூஸ் பண்ணி இப்போ அந்த பில்டிங்ல இருக்கிற ஒரு கேன்டீனை ஓபன் பண்ணிருவாங்க. அங்க பார்த்தா நிறைய ஃபுட்ஸ் இருக்கும். மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பசியில வாடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க மட்டும் திருட்டுத்தனமா இங்க நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இப்ப பில்டிங்குள்ள செத்து போயிருக்கிற அந்த 2 பசங்களை நம்ம இதே இடத்துல வச்சிருக்க முடியாது. அவங்க உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஆரம்பிச்சிரும். அதனால இப்போதைக்கு அவங்க உடம்ப இந்த இடத்துல இருக்கிற கோல்ட் ஸ்டோரேஜ் பிளேஸ்ல வச்சிருவோம் அப்படின்ட்டு சில ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்ப்போட அந்த 2 டெட் பாடியை ஐஸா இருக்கிற இடத்துல போய் வைப்பா. அந்த டைம் அந்த பாத்ரூம்ல கிடக்கிற டெட் பாடியை மட்டும் நம்ம ஹீரோயின் நிறைய போட்டோ எடுத்து வச்சுக்குவாளா. எதுக்குன்னு கேட்டா, இந்த பையனை கண்டிப்பா யாரோ ஒருத்தன் தான் கொண்டிருக்கான், அதை நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இவனோட டெட் பாடியை போட்டோ எடுத்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்க டைம்லயே இந்த பையனோட செல்போன் ஓரத்துல கிடக்கும். அதை இப்ப எடுத்து ஆன் பண்ணி பாக்கலான்னு பார்த்தா அது ஆன் ஆகாது. அப்போதான் நம்ம ஹீரோயின் இன்னொரு விஷயத்த நோட் பண்ணுவா. அந்த செத்து போன பையனுக்கு தலையில மட்டும்தான் பலமா அடிபட்டிருக்கும். இத பார்த்தியும் அவளுக்கு இன்னொரு டவுட் வரும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல இவன் மாஃபியான்னு சொல்லி சொல்றாங்க. மாஃபியானா நைட்டு நம்ம எல்லாரும் தூங்குனப்ப இவன் கண்டிப்பா முழிச்சிருந்திருப்பான். ஆனா முழிச்சிருக்கவன் தலையில மட்டும்தான் அடிபட்டிருக்கு. அந்த அடியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இவன் எந்த ஒரு ஸ்ட்ரகுலும் பண்ணாத மாதிரி தெரியுது. பாரு, அவன் கையிலலாம் ஒரு கீறல் கூட கிடையாது. எனக்கு என்னமோ இங்க வேற ஏதோ நடந்திருக்கும்னு சந்தேகமா இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு கூட இருந்த அந்த இன்னசென்ட்டான பையன் பூம் அப்படியே, ஒருவேளை இவனை மித்த மாஃபியாஸ் எல்லாம் கொண்டிருப்பாங்களோ, அப்பனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே நிறைய மாஃபியா இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி அவன் டவுட் படுவான். இன்னொரு பக்கம் அந்த மவுண்டன் மேல இருக்கிற நம்ம ஹீரோவோட டீமை தான் காட்டுவாங்க. அவங்க நடந்து நடந்து அந்த மவுண்டனோட டாப்புக்கே வந்திருப்பாங்க. ஆனாலும் இன்னும் அவங்களால அந்த எண்டிங்க கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். அப்படி அவங்க மேல ஏறிக்கிட்டு இருக்கப்ப அந்த சீனியரை சைட் அடிச்ச நாகிங்கிற பொண்ணு மட்டும் ஏறுறப்ப லைட்டா ஸ்லிப் ஆயிருவா. இதனால அவளுக்கு கால்ல செமையா அடிபட்டுரும். அப்போ அந்த யூனுங்கிற பொண்ணு அவளுக்கு கால்ல அடிபட்டுருச்சு, பேசாம நம்ம திரும்பி அந்த பில்டிங்கே போயிடலாமா அப்படின்பா. ஆனா அதுக்கு அந்த சோமி அப்படியே, என்னது இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்ப பில்டிங்க்கு போகணுமா, வாய்ப்பே இல்ல, இந்த கோடு எங்க வரைக்கும் போகுதுன்னு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே வேற வேற மாதிரி டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த சோமி ஒரு மாதிரி டென்ஷனா அந்த நாகி கிட்ட, உன்னால நடக்க முடியும் தானே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்ம மேல போயிடலாம், உன்னால முடியலன்னா சொல்லு, நம்ம திரும்ப பில்டிங்கே போயிடலாம் அப்படின்ட்டு மிரட்டுற மாதிரியே சொல்லுவா. ஆனா அந்த நாகி பொண்ணும், எனக்கு பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணி மேல வரைக்கும் ஏறிடுவேன் அப்படின்ட்டு ஒத்துக்குவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அந்த 2 டெட் பாடியும் அந்த கோல்ட் ஸ்டோரேஜ்ல வச்சுட்டு வெளியே வரப்ப திரும்பவும் அவளுக்கு அவ பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஆனா இத பத்தி அந்த வான் கிட்ட எதுவுமே சொல்லாம இப்போ அந்த வாய்ஸ் கேட்ட சைடு அவ மட்டும் தனியா நடந்து போவா. அந்த வாய்ஸ் அப்படியே பேஸ்மெண்ட்ல இருந்து கேட்ட மாதிரிதான் இருக்குமா. அதனால இப்ப கீழே அப்படி இறங்கி போய் பார்த்தா அந்த இடமே ஒரு மாதிரி டார்க்கா டிமானிக்கா இருக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாம இவளுக்கு பின்னாடியே ஒரு உருவம் வேற நின்னுக்கிட்டு இருக்கும். இது நம்ம ஹீரோயினுக்கும் ஃபீல் ஆகும். இப்ப டக்குன்னு திரும்பி பாப்பா. ஆனா அந்த இடத்துல இப்ப அந்த உருவம் இருக்காது. சரி, இந்த பேஸ்மெண்ட்குள்ள ஃபுல்லா என்னதான் இருக்குன்னு பாத்துருவோன்ட்டு இன்னும் டீப்பா உள்ள போவாளா. அங்க உள்ள பார்த்தா ஒரு ரூம்குள்ள ஒரு 4-5 கம்ப்யூட்டர் இருக்கும். ஆனா அது எல்லாமே ஆஃப் ஆகி தான் கிடக்குமா. அதனால இங்க இருந்து நம்மளுக்கு எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸும் கிடைக்காது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அந்த ரூமை விட்டு போன உடனே அந்த சிஸ்டம்லாம் இப்ப ஆன் ஆயிரும். ஆன் ஆனது மட்டும் இல்லாம அந்த மானிட்டர்ல ஃபுல்லா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகிக்கிட்டு இருக்கும். இது ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு
அந்த வான் பொண்ணை தான் காட்டுவாங்க. அவ தான் ரொம்ப படிப்பாளியாச்சே. அவ இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஆப் எந்த சோர்ஸ்ல ரன் ஆகுது, அந்த ஆப்போட மெயின் கோர் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கலான்னு ட்ரை பண்ணுவா. ஆனா அவ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஃபுல்லா எரர்ல தான் போய் முடியும். அப்பதான் இவங்க 2 பேருக்கும் இன்னொரு விஷயம் தெரிய வரும். இப்ப செத்து போன 2 பேரோட போன்லயுமே சுத்தமா சார்ஜ் இருக்காது. சார்ஜ் போடலான்னு ட்ரை பண்ணாலும் சார்ஜ் ஏறாது. அப்பனா இந்த கேம்ல இருந்து இறந்து போன உடனே அந்த பர்சனோட போன் அப்படியே சுவிட்ச் ஆஃப் ஆயிரும் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தையும் இவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இது தெரிஞ்சனையும் அந்த வான் பொண்ணு இதெல்லாம் யாரு பண்றா, எப்படி எல்லாம் பெர்ஃபெக்ட்டா அக்சஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்ட்டு மண்டைய பிச்சுக்குவாளா. அப்போ நம்ம ஹீரோயின் அவகிட்ட, எனக்கு என்னமோ இங்க வேற ஏதோ நடக்குதோன்னு தோணுது. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த மறைச்சிட்டேன். அன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்ல நான் விழுந்தப்ப ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் என் காலை பிடிச்சு இழுத்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேஸ்மெண்ட்டுக்கு போனப்பையும் எனக்கு பின்னாடி ஏதோ ஒரு டிமானிக்கான விஷயம் நின்ன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்ட்டு அவ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாத்தையும் இப்ப ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் அந்த மவுண்டன்ல இருக்கிறவங்கள தான் காட்டுவாங்க. அவங்க நல்லா டாப்புக்கே வந்துருவாங்க. ஆனா அங்க அந்த லைன் முடியற மாதிரி இருக்குமா. அப்போ அந்த டீம்ல ஒருத்தன், இங்க பாருங்களேன், இந்த சைடு வில்லேஜ்னு சொல்லி போர்டு போட்டிருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த லைனும் கொஞ்சம் தூரம் போற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அதை செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த கேமரா பாய் அவன் கிட்ட இருக்க கேமராவை யூஸ் பண்ணி அங்க ரொம்ப தூரம் தள்ளி 2 பேரும் ஃபிஷ் பிடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஜூம் பண்ணி பாப்பான். இதை நோட் பண்ண உடனே நம்ம ஹீரோவையும் மித்த ஸ்டூடெண்ட்ஸையும் அவன் கூப்பிட்டு காமிப்பான். இவங்க எல்லாரும் அந்த கேமரா மூலியமா அங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கப்ப இன்னொரு சைடு அந்த சோமியும் இன்னொரு பையனும் அந்த வில்லேஜ் பேர் போட்ட போர்டு கிட்ட நின்னு இது வழியா போனா எதுவும் பாதை இருக்குமா அப்படின்ட்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க கேமரா மூலியமா அந்த 2 பேரை பார்த்த நம்ம ஹீரோ எப்படியான்ட்டு ஹெல்ப் கிடைச்சிரும்ட்டு அவங்க ஷர்ட் எல்லாம் கழட்டி ஹெல்ப் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி கத்துவாங்க. ஆனா அப்பதான் அந்த இடத்துல 2 பெரிய சம்பவம் நடக்கும். ஒண்ணு, அந்த கேமரா மூலியமா பாத்துக்கிட்டு இருக்கப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அங்க ஆப்போசிட்ல இருக்க அந்த 2 பீப்புளும் நகர்ற மாதிரியே தெரியாது. ஏதோ 2 ஸ்டாச்சுவ மனுஷன் மாதிரி நிக்க வச்ச மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லாம அங்க தூரத்துல இருக்கிற பறவைகளும் மூவ் ஆகாம அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருக்க மாதிரியே இருக்கும். இத பார்த்தனையும் அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிருவாங்க. அப்ப அந்த யூன் பொண்ணு மட்டும், சரி சோமியும் அந்த பையனும் அந்த வில்லேஜை பத்தி எதாவது கண்டுபிடிச்சாங்களா அப்படின்ட்டு பாக்குறதுக்காக அந்த சைடு போவா. ஆனா அந்த சைடுல அந்த லைன் இருக்கான்னு செக் பண்ண போன 2 பேத்துல அந்த பையன் மட்டும் இப்ப தெரியாதனமா ஸ்லிப் ஆயிருவான். அவன் பதட்டத்துல அப்படியே சோமியும் பிடிச்சு இழுக்க ஆரம்பிப்பான். ஆனா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த பையன் மட்டும் தட்டு தடுமாறி அந்த லைனுக்கு தள்ளி போய் விழுந்துருவான். இத பார்த்த சோமிக்கும் அந்த யூனுக்கும் ஒண்ணுமே புரியாது. அப்போ எங்க இருந்துதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்னே தெரியாது. இந்த ஸ்டூடெண்ட் இந்த லைனை தாண்டி ரூல் பிரேக் பண்ணனால இவனை இப்ப நாங்க இந்த கேம்ல இருந்து தூக்குறோம் அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இத கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் மித்தவங்களும் இப்ப அந்த இடத்துக்கு வந்து பாப்பாங்க. பார்த்தா அந்த பையன் கோட்டை தாண்டி விழுந்திருந்தனால அவன் கண்ணெல்லாம் அப்படியே வெள்ளையா மாறி அதே இடத்துல ஒரு மாதிரி வியடா பிஹேவ் பண்ணி இறந்து போயிருவான். இத பார்த்தனையும் நம்ம ஹீரோ அங்க இருந்து எல்லாருமே ஒரு மாதிரி உடஞ்சு போயிருவாங்க. அதுவும் அதுல மெயினா அந்த சீனியர் ஒருத்தர் இருப்பானே, அவன் இவனோட ஃப்ரெண்டு போல. இப்படி கண்ணு முன்னாடி ஃப்ரெண்டு இறந்து போனதை அவனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவான். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து ஒருத்தனை இழந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் இவங்களை சுத்தி இருக்கிற எந்த ஒரு பொருளும் அசைய மாட்டேங்குது. அதனால நம்மளுக்கு இப்போதைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இப்ப என்ன பண்ணி இந்த ஒரு பிரச்சனையான கேம்ல இருந்து இவங்க எல்லாரும் வெளியே வர போறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு கரெக்டா தெரியும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மித்த கதையெல்லாம் நான் நாளைக்கு வீடியோல போடுறேன். சோ ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.